ஹலோ 10th ஸ்வாக்குட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சயின்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க்ஸ் 7 மார்க் இங்கிலீஷ் மீடியம் தான்ப்பா பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஆஃபர் எக்ஸாமுக்கு நீங்கள் தரவாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நான் சொல்கிற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் சேர்த்து படிச்சிட்டிங்களான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டம் போடணும் அப்படின்னு எய்ம் இருக்க பிள்ளைங்க இதில் எல்லா கொஸ்டின்ஸுமே படிச்சுக்கோங்க. இல்லை மேம் எனக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன், அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும், இல்லைனா ஒரு 50-60 எடுத்தால் போதும் அப்படின்ற பிள்ளைங்க நான் ரெட் டாட் வச்சுருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க, சரிங்களாப்பா? ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்தளவுக்கு டிஃபைன் இனர்ஷியா, கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்டு. ஸோ அதே மாதிரி வந்து வாட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, ஸ்னெல்ஸ் லா, அதே மாதிரி இந்த ட்ரா அந்த டயக்ராம் இருக்குல்லப்பா எஃப் டு எஃப், அது ரொம்ப ரிப்பீட்டடு. ராலிஸ் லா, அதே மாதிரி கான்வெக்ஸு கான்கேவ் லா, மயோஃபியா ஹைப்பர்மெட்ரோஃபியாலாம் ரிப்பீட்டட் கேள்விப்பா. ஒய் டஸ் த ஸ்கை அப்பியர் இன் த ப்ளூ கலர், டிராஃபிக் சிக்னல் ரெட் கலரு, பாயில்ஸ் லா, அவகேட்ரோ லா, ஹோம்ஸ் லா, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கேள்விப்பா, சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் 5 இயர்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்தது. ஸோ அதனால் வந்து பக்கத்துலேயே வந்து செப்டம்பர், அக்டோபர், இல்லைனா ஏப்ரல்லாம் போட்டிருக்கலாம். ஸோ அதெல்லாமே அந்த இயரில் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் நடந்ததுன்னு அர்த்தம், சரிங்களாப்பா? ஸோ அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நேம் 3 அனிமல்ஸ் விச் கேன் ஹியர் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன், இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடு. ரைட் எனி 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடு. அண்ட் இந்த கேல்குலேஷன் அப்புறம் பார்த்துக்கோங்க, நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷனு, அட் சேம் டைம் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கொஸ்டின், அட்டாமிசிட்டி ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட், அது கண்டிப்பாக நாளைக்கு வரும், நல்லா படிச்சுக்கோங்க. அட் சேம் டைம் ஆவகேட்ரோஸ் லாஸு, அதேமாதிரி ரஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பாக வரும்ப்பா. வாட் இஸ் ரஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கேள்வியை. அண்ட் வந்து அலாய் கொஸ்டின்னு. ஸோ இது எல்லாமே வந்து ரிப்பீட்டட் கேள்வி. நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த கொஸ்டின் நம்ம படித்தோம் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ரிவர்சபிள் இரிவர்சபிள் வந்து நீங்கள் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் எதில் வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை நீங்கள் படிக்காமல் தயவு செஞ்சு எக்ஸாம் ஆல் போயிடாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரிங்களா? அதே மாதிரி நாங்கள் பயாலஜியில் 14 to 23 யூனிட் கூட நம்ம போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து ஆக்சிசோம் ரிப்பீட்டட்மா, ஆக்சிசோம், அதே மாதிரி ஸ்பெர்மு, இதெல்லாமே வந்து ரிப்பீட்டட். அதனால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களாப்பா? ஸோ டாட் வச்சுருக்க எல்லா கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க. ரைட் டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, அதை நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஒய் இஸ் த கலர் ஆஃப் த பிளட் ரெட், இது ரொம்ப ரிப்பீட்டடு. ஸோ இது எல்லாமே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி பப்ளிக்கில் கேட்டது, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ தைராய்டு கிளாண்ட் வந்து ரிப்பீட்டட் கம்பல்சரி பிக்சர்ஸ்ப்பா. ஸோ அதனால் வந்து அதையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்பெர்முமே லேபிள், பார்ட்ஸ் ஆஃப் லேபிள், அது படிச்சுக்கோங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ரிப்பீட்டட்ப்பா, நல்லா பார்த்துக்குங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் ரொம்ப ரிப்பீட்டடு. ஸோ டாட் வச்சுருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடு. நீங்கள் சென்டம் போடணும் அப்படின்னா எந்த கொஸ்டின்ஸுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, சரிங்களாப்பா? ஸோ அட் த சேம் டைம் ஃபிசிக்ஸில் யூனிட் 1 to 6 4 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, ரிப்பீட்டட். லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்லையுமே கேட்ட ஒரு 4 மார்க்ஸ் சாலிடாக அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துடும். அதுமாதிரி டிஸ்கிரைப் ப்ரொபல்யூஷன், ராக்கெட் ப்ரொபல்யூஷன் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட்ப்பா. அதுமாதிரி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்ஸ் ரிப்பீட்டடு. மயோஃபியா அது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட்ப்பா. மயோஃபியா ஹைப்பர்மெட்ரோஃபியாலாம் ரிப்பீட்டடு. ஹைடட் கேஸஸ் வந்து ரிப்பீட்டடு. ஜூல்ஸ்லாம் ரிப்பீட்டடு. எல்இடி டிவி இதெல்லாமே ரிப்பீட்டடுப்பா. எக்கோ ரிப்பீட்டடு. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் நம்பிட்டு போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா கண்டிப்பாக ஃபிசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு அது வந்துடும். ஸோ அது கூடவே ஜாயின் பண்ணி 1 ரான்ஜன் அப்படின்னு ஒரு 2 மார்க்கும் சேர்த்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு அதை சேர்த்து 7 மார்க்காக கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு பிஹெச் சம் பார்த்துக்கோங்க. அதாவதுனா கம்பல்சரி ப்ராப்ளம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். பிஹெச் சம்மம் அட் த சேம் டைம் வந்து ஐயூபேக் மாதிரி கேட்பாங்க, சரிங்களாப்பா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்குங்க. மாடர்ன் அட்டாமிக் தியரி, அவகேட்ரோஸ் லாஸு, அதே மாதிரி மெட்டல் க்ரோஷன், அதெல்லாம் ரிப்பீட்டட்ப்பா. இதெல்லாமே நல்ல கொஸ்டின்ஸு படிச்சுக்கோங்க. ரைட் நோட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி ரிப்பீட்டட்ப்பா. இன்னொன்று நீங்கள் இந்த கொஸ்டின் படிக்காமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அது எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா MgSO4 கண்டிப்பாக வரும், தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர்டு பை டிசால்விங் 45G, இது கண்டிப்பாக வருது. சுகர் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஒன்றும் கிடையாது, நீங்கள் அந்த 45 டிவைடட் பை 45 + 100 × 100 பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம் அது, சரிங்களா? நல்லா படிச்சுக்கோங்க. பிஹெச் சம் பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு கம்பல்சரியில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பயாலஜி போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோகாட் அதெல்லாம் படிச்சுக்கோங்கப்பா. டிரான்ஸ்பிரேஷன் ரொம்ப ரிப்பீட்டடு. ஸோ எல்லாமே வந்து
ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான்ப்பா. நான் அதில் வந்து இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி ஃபாரஸ்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டு, சாயில் எரோஷனு, ஆல்கஹாலிக்கு, அந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அன் ஆல்கஹாலிக் ஓவர் கம் பண்ணுறது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டட்ப்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். அப்படி படிக்கலைன்னா டோன்ட் வரி, காலையில் எழுஞ்சி ஃப்ரெஷ்ஷாக படிங்க. இல்லைனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு பப்ளிக் தான் எய்ம் அப்படின்றதுனால நாளைக்கு உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு நல்லா எழுதிட்டு வாங்க. ஆஃபலி கொஞ்சம் கம்மியாக மார்க் வருது அப்படின்னா நம்ம பப்ளிக்கில் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஃபுல் மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? வேறு எந்த சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். டேக் கேர். பை பாய்.